ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் எம்ஐஎஸ் லோட்டஸ் அண்ட் லில்லி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ட்ராபிக்கல்னு சொல்கிற வெரைட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஃப்ளவர் இருக்குது, இது ஒரு ஃப்ளவர் இருக்குது, அப்புறம் இன்னொரு ஃப்ளவர் இருக்குது. முட்டை எத்தனை எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே ஒரு முட்டு, இங்கே ஒரு முட்டை இருக்குது, இங்கே ஒரு முட்டை இருக்குது, இங்கே ஒரு முட்டை இருக்குது, இங்கே ஒரு முட்டை இருக்குது. ஏதோ ஒன்று இன்றைக்கி தான் தண்ணிக்குள்ளே போயிருக்குது, அப்புறம் இன்னொன்றும் தண்ணிக்குள்ளே போயிருக்குது. எவ்வளோ நல்ல ஃப்ளவரிங் பார்த்துக்கோங்க. இது இன்னொன்று இருக்குது, இது இப்போ தான் தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கு. வெயில் திடீர்னு மழை பெஞ்சு வெயில் அடிக்கிறதுனால இப்படி மேலே கருகிடுது, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டே, இது செகண்ட் டே, இது தேர்ட் டேவாக இருக்கும். இதில் தேர்ட் டேவாக இருக்கும், இது தான் தேர்ட் டேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தேர்ட் டே. இப்போ இதெல்லாம் முன்னாடி இருந்ததுங்களா இருக்கும். இதில் வந்து என்னென்னா பரவாயில்ல, நல்ல ப்ளூமிங் இருக்குது, நல்ல கலர் பேட்டர்னும் இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ தான் இது இன்னொன்று மெச்சூர்ட் ப்ளூம் வந்து இது இன்னும் காட்டலை, நல்லா ஃப்ளவரிங்காக இருக்குது. பரவாயில்ல, ஒரு நல்ல வெரைட்டி, நல்ல ப்ளூமர், நல்லாயிருக்கு. பெட்டல் கவுண்ட்டும் நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தா தெரியும், ப்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. பெட்டல் கவுண்ட்டும் சூப்பராக இருக்குது. கலர் தான், இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். இது ஃபஸ்ட் டே, இதே காலைல எடுத்திருந்தால் இன்னும் ப்ரைட்டாக இருந்திருக்கும். நான் இப்போ ஈவினிங் எடுக்கிறேன். இது பக்கத்தில் இருக்கிறது அச்சன் ஒன்று, தெரியுதான்னு தெரில. இதில் ஒரு பட்டு இருக்குது, ஆனால் அச்சன் ஒன்றில் ஓரத்தில் ரெட் கலரில் வருது. எனக்கு தான் ஃபஸ்ட் டைம், இது இருக்குமான்னு சொல்லுங்கள். அப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேர்ட் டே. இது வந்து பப்ளர் மவுத்து. இந்த பிளான்ட் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நான் முட்டா காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் 2 ஃப்ளவர் இருக்குது இப்போதைக்கு. இது வந்து லாஸ்ட் டே, இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டே. பேட்டல் கவுண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. இதுவும் எனக்கு இப்போ தான் ஃப்ளவரிங் ஆகிட்டு இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ பெருசு தான் இருக்குதுன்னு இல்லை, இன்னும் போக போக மெச்சூர்ட் ப்ளூம் காட்டும். இது தேர்ட் டே, இது ஒரு ஃப்ளவர் உள்ளே போயிட்டுருக்குது, அவ்வளோதான். இது வந்துட்டு பூவடால். சசி முந்தன், இதுவும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதுவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம வியட்நாம் வெரைட்டி. நீங்கள் முன்ன வீடியோ பார்த்துருந்தா தெரியும். ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நம்மள்ட்ட இப்போ கஷ்டப்பட்டு இது ஒன்றை காப்பாற்றி இப்போ கொண்டு வந்திருக்கேன் திருப்பி. இது செம்ம அழகு. இன்னும் கொஞ்சம் மட்டும் பூ பெருசாகிடுச்சுன்னா அவ்வளோதான். இது வந்து பிளட் ரெட்டு, ரெட் டைமண்ட். இது வந்து பர்பிள் டைமண்ட். இதில் வந்து 2 ஸ்ப்ரவுட்டட் இருக்குது. ஒருத்தவங்க டியூபர் பிளான்ட்டாக அப்படி கேட்டிருக்காங்க. ஒன்று அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒன்று நான் வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இது இங்கே 2 பேர் இருக்கானுங்க. இது நான் உங்களுக்கு அப்புறம் தனியாக வீடியோ போடுறேன். இது நான் ஒரு தடவை உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன், போன வீடியோ போட்டிருப்பேன். அசபாத் நட்டது பெரிய டியூபர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 4 செடி உண்டாயிருக்கு, நல்லா வந்துட்டுருக்கு. பார்க்கலாம். ஏதோ ஒரு மீன் குட்டி போட்டிருக்கு வேறு. சாரோன், இதுவும் புக் ஆயிடுச்சு. இதுவும் ஒருத்தவங்க சோல்ட் அவுட்டு. பப்ளர் மவுத்து செம பெருசாக இருக்குது ஃப்ளவர். இதுக்கு வந்து இது லாஸ்ட் டே. இது ஃபஸ்ட் டேவாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குது. இப்படி ரவுண்டாக பெட்டலுக்கெலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. நான் ஒரு தடவை வீடியோ கூட எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங்கிறதுனால எல்லாம் மறந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.